எஸ்ஜேபி கட்சியினுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்தும் அந்த கட்சி இப்போது இருக்கின்ற நிலையிலிருந்து எப்படி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்கின்ற யோசனைகளை உள்ளடக்கிய ஒரு கடிதத்தை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் எஸ்ஜேபி கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு எழுதியிருந்தார். ஆனால் அந்த கடிதம் கிடைக்கப்பெற்றும் ஒரு வாரம் 2 வாரம் கழிந்தும் இன்னும் அந்த கடிதத்துக்கு சஜித் பிரேமதாச பதிலளிக்கவில்லை. இது தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவில் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் எழுதிய கடிதத்துக்கு சஜித் பிரேமதாச பதிலளிக்கவில்லை என்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் சொல்லி இருந்தோம். இன்னும் சஜித் பிரேமதாச அந்த கடிதத்துக்கு பதிலளிக்காத நிலையில் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் மீண்டும் அந்த கடிதத்தை ஞாபகப்படுத்தி ஒரு கடிதத்தை சஜித் பிரேமதாசவுக்கு எழுதியிருக்கிறாராம். ஆனால் அதற்கும் அவர் இன்னும் பதிலளிக்கவில்லையாம். சஜித் பிரேமதாசவுக்கு மட்டுமல்லாமல் அந்த கடிதத்தினுடைய பிரதியை எஸ்ஜேபி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுவ பண்டாரா, அதே நேரம் திஸ்ஸா திநாயக்க, ஹர்சடி சில்வா போன்றவருக்கும் அதன் பிரதியை இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் அனுப்பி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து பலரும் இப்போது விமர்சனமாக பேசிக்கொண்டு வருகின்றனர். இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் போன்ற ஒருவருடைய கதையை கேட்காத சஜித் பிரேமதாச வேறு யாருடைய கதையை கேட்க போகிறார் என்று பலரும் பேச தொடங்கி இருக்கின்றனர். இதற்கிடையில் எஸ்ஜேபியையும் யுஎன்பியையும் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் உள்மட்டத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி 2 கட்சிகளையும் இணைக்கின்ற பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கின்ற போது அதற்கும் சஜித் பிரேமதாச எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே இது தொடர்பில் இருப்பதாகவும் பேசப்பட்டு வருகிறது. அது மாத்திரமன்று இல்லாமல் இப்போதும் அந்த கட்சி வைத்திருப்பவர்கள் இன்னொரு கட்சியோடு கூட்டணி அமைப்பதை விட அவர்களுடைய கட்சியிலேயே தனித்தனியாக பயணிப்பதற்கு நிறைய பேர் தீர்மானித்திருப்பதாக தெரிகிறது. அந்த வகையில் தான் இப்போது ஐக்கிய மக்கள் கூட்டணியோடு கூட்டணி அமைத்திருக்கின்ற மனோ கணேசன், திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எதிர்வருகின்ற உள்ளாட்சி சபை தேர்தலிலே தனித்தனியாக போட்டியிடுவதற்கு அவர்களுடைய கட்சி உறுப்பினர்கள் தீர்மானம் எடுத்திருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். அண்மையில் இவர்களுடைய செயற்குழு கூட்டம் கூடிய போது இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. எப்படியோ இவர்கள் இந்த முறை உள்ளாட்சி சபை தேர்தலிலே தனித்து போட்டியிட முடிவு எடுத்தாலும் இவர்கள் அதன் பிறகு எதிர்காலத்திலே மீண்டும் ஐக்கிய மக்கள் கூட்டணியோடு ஒன்று சேர்வார்கள் என்கின்ற இன்னும் ஒரு கதையும் இருக்கிறது. இவ்வாறான நிலைமைகள் காரணமாக எஸ்ஜேபி கட்சிக்குள் இப்பொழுது ஒரு மோசமான நிலை உருவாகி இருப்பதாக பேசப்படுகிறது. சிலிண்டர் சின்னத்தில் கேட்டவர்கள் இந்த முறை உள்ளாட்சி சபை தேர்தலிலே யானை சின்னத்தில் கேட்பதற்கும், சுதந்திர கட்சியினர் இந்த முறை கதிரை சின்னத்தில் கேட்பதற்கும் முடிவு எடுத்ததன் காரணமாகவே மனோ கணேசனும் திகாம்பரமும் ராதாகிருஷ்ணனும் இவ்வாறு தனித்தனியாக கேட்பதற்கு முடிவு எடுத்திருப்பதாக பேசப்படுகிறது. இதற்கிடையில் முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வல இவருடைய பட்டம் குறித்து ஒரு பெரும் சர்ச்சை கிளம்பியது. அதன் பிறகு அவருடைய சபாநாயகர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருந்தார். அதன் பிறகு இவரை எங்குமே காண கிடைக்கவில்லை. இவருடைய பேச்சுக்கள் வருவது என்பது அரிதாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று இவருடைய ஒரு நிகழ்வில் பங்கு கொண்டு இவர் பேசிய ஒரு வீடியோ வெளியில் வந்தது. அதில் அவர் பேசுகின்ற போதுதான் அவர் முக்கியமாக இந்த குரங்கு பிரச்சனைக்கு அவருடைய நண்பர் ஒருவர் ஒரு நல்ல யோசனை ஒன்று வைத்திருக்கிறார் என்று அந்த யோசனையையும் அவர் அந்த உரையின் போது குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இவ்வாறு குரங்கு பிரச்சனைக்கு அவருடைய நண்பருடைய யோசனையை சொன்ன முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வல ஜனாதிபதி அனுரகுமாரவினுடைய பெயரை அதே உரையில் அருணகுமார திசாநாயக்க என்று சொன்னதையும் காணக்கூடியதாக இருந்தது. பொதுவாகவே டிசம்பர் மாதம் என்பது விடுமுறைகள் அதிகம் இருக்கின்ற மாதமாக இருக்கிறது. நிறைய பேர் விடுமுறை கழிப்பதற்காக நுவரெலியா, கண்டி போன்ற பல இடங்களுக்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கும். அதே வகையில் தான் நாமல் ராஜபக்ஷவும் இந்த முறை அவருடைய விடுமுறையை கழிப்பதற்காக நுவரெலியா சென்றிருக்கிறாராம். ஆனால் நுவரெலியா சென்று மீண்டும் கொழும்புக்கு வந்ததும் நாமல் ராஜபக்ஷவினுடைய குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காய்ச்சல் ஏற்பட்டதை தொடர்ந்து அவரை அந்த குழந்தையை தனியார் வைத்தியசாலையில் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அதற்கு சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். இதன் காரணமாக நாமல் ராஜபக்சவுக்கு டிசம்பர் 31ஆம் தேதி இவர்களுடைய பழக்கமாக இருந்திருக்கிறதாம் கதிர்காமம் செல்வது. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 31ஆம் தேதி இவர்கள் கதிர்காமம் செல்வார்கள். தன்னுடைய குழந்தையினுடைய காய்ச்சல் காரணமாக இந்த முறை இவர்களுக்கு கதிர்காமம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நாமல் ராஜபக்சவுக்கு ஏற்பட்டிருக்கிறதாம். இறந்த மஹிந்த ராஜபக்ஷ நாமல் ராஜபக்சவனுடைய குழந்தையை பார்ப்பதற்காக வைத்திய
வைத்தியசாலை வந்ததும் அந்த இடத்திலே மகிந்த ராஜபக்ஷ அவருடைய பழைய கால ஒரு நினைவை பகிர்ந்திருந்தாராம். இதே மாதிரியான ஒரு 31ஆம் தேதி தான் முன்னொரு காலத்திலே நாமல் ராஜபக்ஷவுக்கும் காய்ச்சல் ஏற்பட்டது. அவரை வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தோம். அப்போதும் கூட எங்களுக்கு கதிர்காமம் செல்ல முடியாத ஒரு நிலை தான் ஏற்பட்டது. இப்போதும் அதே 31ஆம் தேதி நாமல் ராஜபக்ஷவுக்கு கதிர்காமம் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற அந்த பழைய நினைவுகளை அந்த இடத்திலே மஹிந்த ராஜபக்ஷ பகிர்ந்திருப்பதாக கேள்விப்படுகிறோம். அதேவேளை புதிய ஆண்டு பிறந்திருக்கின்ற இந்த வேளையிலே எல்லா அமைச்சர்களும் எல்லா அமைச்சுக்களும் புதுவிதமாக தங்களுடைய வேலைகளை உற்சாகமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கடினமான உத்தரவு என்பது அரசாங்கத்தின் பக்கத்தில் இருந்து எல்லா அமைச்சுக்களுக்கும் சென்றிருப்பதாக தெரிகிறது. அதே போன்று இப்போது இருக்கின்ற அமைச்சுக்களின் செயற்பாடுகளை தனியாக கவனிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆரம்பித்திருக்கிறாராம். அதே போன்று ஒவ்வொரு அமைச்சுக்களுக்கும் ஒவ்வொரு இலக்குகள் வழங்கப்பட்டிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த அமைச்சின் மூலமாக இந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கை ஒவ்வொரு அமைச்சுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கொடுத்திருப்பதாக பேசப்படுகிறது. இருந்தாலும் இப்போது அமைச்சர்களாக இருக்கின்ற சிலர் அவர்களுடைய அமைச்சு பொறுப்புகளையும் தாண்டி அவர்களுடைய அமைச்சு பொறுப்புகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதை விட அமைச்சிலே இருந்து கொண்டு அரசியல் பேசி கால நேரத்தை வீணடிப்பதாக அரசாங்கத்துக்குள் பேசப்பட்டு வருகிறது. இவர்கள் அவர்களுடைய பிரதி அமைச்சர்களுக்கு எல்லா வேலைகளையும் கொடுத்துவிட்டு இவர்கள் வீணாக அரசியல் பேசி நேரத்தை வீணடிப்பதாக தெரிகிறது. இதன் காரணமாக பல ஃபைல்கள் என்பது குவிந்து கிடப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனை என்பது அரசாங்கத்தினுடைய உயர்மட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறதாம். இதன் காரணமாக இந்த வருடத்தின் நடுப்பகுதியிலோ அல்லது இந்த வருடத்தின் இறுதியிலோ சில அமைச்சர்களை மாற்றுவதில் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக பேசப்படுகிறது. அதே நேரம் நேற்று புதிய அரசாங்கத்தினுடைய திட்டமாக கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற திட்டம் என்பது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆரம்பித்து வைத்ததும் பல அமைச்சுக்களில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக கல்வி அமைச்சராக இருக்கின்ற பிரதமர் ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சனுடையவும் உயர்கல்வி அமைச்சனுடையவும் தொழிற்கல்வி அமைச்சனுடைய அந்த வேலை திட்டங்களையும் ஆரம்பித்து வைத்தார். அதே போன்று கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டங்களையும் ஆரம்பித்து வைத்தார். அதன் பிறகு எல்லா அமைச்சுக்களுடைய அந்த ஊழியர்களையும் அவர் நேரில் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அதிலும் குறிப்பாக அந்த இடத்திலே மிகவும் கவனத்தை பெற்ற ஒரு நிகழ்வாக இருந்தது தான் அந்த அமைச்சுக்களிலே வேலை செய்கின்ற துப்புரவு பணியாளர்களையும் அவர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து அவர்களை பாராட்டின விடயம் என்பது இப்போது ஒரு நல்ல விடயம் என்று எல்லோரும் பேசிக்கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இவ்வளவுதான் அரசியலுக்கு பின்னால் நடந்த விடயங்களாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாளை மீண்டும் உங்களை சந்திப்போம்.